நம்ம தூங்கக்கூடாதானே? டேய், தூங்காம எப்படி வாழ முடியும்? மனுஷன் நித்திரை பண்ணும்போது பிசாசு வந்து கலைகளை விதைத்து விட்டு போயிடுவானே, அதனால தானே நம்ம தூங்கக்கூடாது. இருடா, உனக்கு புரியுற மாதிரி சொல்றேன். நம்ம எப்ப தூங்குவோம்? இரவுலண்ணே. தூங்குற நேரம் எப்படிடா இருக்கும்? இருட்டா இருக்குண்ணே. இருளோட அதிகாரி யாருடா? அட, அந்த பிசாசு தான். சூப்பர்டா, வெரி குட். டேய், பிசாசோட ஆதிக்கம் நமக்குள்ள இருந்தா, அதாவது பாவம் நமக்குள்ள இருக்கு, நம்முடைய ஆத்மா நம்மளை செயல்பட விடாதபடி, நம்மளை உணர்த்தி நடத்தாதபடி அமைதியா இருக்கும். நம்முடைய சரீரம் எப்படி இரவுல எந்த ஒரு அசைவுமே இல்லாம தூங்கும், அதே போல பாவம் இருந்தா அந்த ஆத்மாவும் தூங்கும். அப்ப இந்த நித்திரை பாவத்தை குறிக்குதானே? ஆமாண்டா, இருள்ல இருக்கிற ஆத்மா சாகும், அதாவது பாவத்துல இருக்கிற ஆத்மா சாகும். திருடனாகிய பிசாசு கலைகளை விதைக்கும்படியாக இருள் நிறைந்த நேரத்தில் நம்மிடம் வருவான். அவனுடைய சகல தந்திரங்களையும் அறிந்தவர்களால் விழித்திருந்து ஜெபித்து பிசாசானவனை ஜெயிக்க தேவன் நமக்கு கிருபை தருவாராக. இருள் நீக்கும் வெளிச்சமாகிய தேவன் நம் அனைவரோடும் இருப்பாராக. ஆமென்.